வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது நாம் மீண்டும் சுதந்திரத்தை நோக்கி அந்த அந்த காலத்தில் 1947 சுதந்திரம் அடையும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை நோக்கி மக்கள் இருந்திருப்பார்கள் என்பதை இந்த 2026 உணர முடிகிறது. எல்லோரும் மாணவர்கள் புரட்சி, மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வேலை வெட்டி இல்லாமல் கரப்பாம்பூச்சி மாதிரி நாட்டில் வீட்டில் கரப்பாம்பூச்சி எப்படி ஒரு தேவையில்லாத தொல்லை கொடுத்துட்ருக்குமோ அந்த மாதிரி இந்த நாட்டுக்கு இந்த வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள் தொல்லை கொடுத்துருக்காங்கன்னு ஒரு நீதிபதி சொன்னதுனால உதயமானது தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த பார்ட்டியை ரொம்ப சாதாரணமாக நினச்சாங்க. ஆனால் அந்த நிறுவனர் அபிஜித் என்றவர் மிகப்பெரிய ஒரு வலைதளங்களில் வைரலானார். அவருடைய அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ இருக்கக்கூடிய மிக பாரம்பரியமிக்க பெரிய கட்சிகளை விட அதிகமான ஃபாலோவர்ஸும் அதிகமான மெம்பர்ஸும் அதில் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாணவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இன்றைக்கி நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கின்ற நீட் தேர்வு வினாத்தாள் லீக்கான அந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி ஹாட் டாபிக். தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பண்ணார், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறீங்களா மட்டும்தான் நான் ஃபண்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காம அராஜகம் செய்து கொண்டிருந்தார். அதுதான் வடிவேல் ஒரு படத்தில் சொல்வார் பாருங்கள், நீங்கள் அரசியல் நடத்துகிறீங்களா அராஜகம் நடத்துகிறீங்களா, இந்த மாதிரி தான் இவங்களெல்லாம் பார்த்தால் கேள்வி கேட்க தோன்கிறது. ஆனால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். ராகுல் காந்தி காந்திய முறையில் எவ்வளவோ போராட்டங்கள், பிஜேபியை முழுமையாக ஒருவர் எதிர்த்து கொண்டு இருந்தார் என்றால் அது ராகுல் காந்தியை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது சிஜேபி அப்படின்ற ஒரு இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதை உருவாக்கி அதை மத்திய அரசை ஆட்டம் காண வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நீட் தேர்விலே தர்மேந்திர பிரதான் அந்த மந்திரி, கல்வித்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையிலே இறங்கினாங்க. அது அந்த கோரிக்கையை அதான் மோடி வழக்கம் போல மீனவர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, அது யார் போராட்டமாக இருந்தாலும் சரி நின்று அவர் எனக்கு என்னன்ட்டு ஒரு நடிகைங்க கூட போய் அவங்க பிறந்த நாள்லேயும் அந்த கொண்டாட்டங்களில் கலந்து இருப்பார். ஏன்னா விவசாயிகள்லாம் அங்கே போய் போராட்டம் நடத்தும்போதும் அப்படி தான் நடந்து கொண்டார். தமிழகத்தில் விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்டாங்க, நிர்வாணமாக இருந்தாங்க. எத்தனையோ நாட்கள், இன்னும் கேட்டால் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற விவசாயிகள்லாம் போய் கூட ரோடை நோண்டி மொத்த டிராக்டரையும் எடுத்துன்னு போய் டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சாங்க. அப்போ கூட சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் தொடச்சி போட்டு பதவியில் இருந்தார். யாருமே எதுவுமே செய்ய முடியல. இவிஎம்ஐ வைத்துக்கொண்டு அதில் தில்லாலங்கரி வேலையெல்லாம் செய்து ஓட்டை திருடி அடுத்தவர்களுக்கு விழுகின்ற வாக்குகளை திருடி அதாவது நிறைய உதாரணங்கள் இருக்குது. தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கிறது, ஓட்டு திருடைமேன்னு சொல்லி எல்லோருமே சொல்கிறாங்க. பாஜகவை கழுவி 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 ஊற்றினாலும் அதற்கெல்லாம் சூடு சுரணியே இல்லாமல் கடந்து போகின்றவர்களை நாம் என்னதான் செய்ய முடியும்? எப்பொழுது விடுவு காலம் வரும் என்று இருக்கும்பொழுது இப்படி ஒரு போராட்டம், அதாவது நாடே. ஆனால் இன்று அவர்கள் மீது ஒரு பெரும் மதிப்பு வந்திருக்கிறது. எல்லோருமாக சேர்ந்து மோடியை எதிர்ப்பதும் மோடியை அகற்றுவதற்கு முதல்ல கோரிக்கை தர்மேந்திர பிரதான். ஆனால் அதை அவர் அசட்டை செய்து காவல்துறையை வைத்து இந்த மாதிரி அராஜகம்லாம் செய்த பிறகு முடிவை மாற்றிக்கொண்டு இப்பொழுது மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது. இவிஎம் பேன் பண்ண வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது. இவிஎம் இல்லைனா ஒரு இடம் கூட பிஜேபியால் ஜெயிக்க முடியாதுங்க. இதுதான் உண்மை. மக்கள் யாருமே, இந்தியா முழுக்க மக்கள் யாருமே பாஜகவை விரும்பவில்லை. இதுதான் உண்மை. இப்போ போராட்ட களம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஒருத்தனை அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 100 பேர் சேர்ந்து அந்த போலீஸ் அடிக்கிறாங்க. இது எப்படின்னா, பஞ்சாப்லேருந்து சீக்கியர்கள் எல்லாம் கிளம்பி வந்திருக்கிறாங்க. சீக்கியர்கள்லாம் சாதாரணமாக வரலைங்க, எல்லாம் அவ்வளோ பெரிய கத்தி, அவங்களுடைய மத அடிப்படையில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ரைட் ராயலாக அவ்வளோ பெரிய கத்தியை வைத்துக்கொண்டு துப்பாக்கியெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு நாங்கள் இல்லாதப்போ பெண்களை கண்ட இடத்துல கை வச்சியடா, கேவலமாக நடத்தினியே, அடிச்சியே, இப்போ கை வச்சு பாருடா அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறைக்கு, அதாவது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய அந்த காவல்துறையை கேவலப்படுத்தி சவால் விடுகிறார்கள். மாணவர்கள் துப்பாக்கி வச்சுருக்கிறாங்க. போலீஸு துப்பாக்கி வைத்து கொண்டு இருக்கும்போது தலையிலே பட்டான அடிச்சுட்டு இந்த பக்கமாக வர்றான், அந்த பக்கம் ஒருத்தன் அடிக்கிறான். போலீஸ்களுக்கு இப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டும் கூட அந்த பிரதமர் வாய் திறக்காமல் மௌனிக்கிறார் என்றால் அவர் எப்படியாவது அந்த சேரிலே உட்கார்ந்து வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும், உட்கார்ந்து சேரை யாருக்கும் விட்டுவிடக்கூடாது என்பது உறுதியாக இருக்கிறாரு. மாணவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அவர் அனுப்பிய அந்த போலீஸ் இவங்க 10 பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க 200-300 பேர், ஏன்னா லட்சக்கணக்கான
மக்கள் ப்ரொட்டஸ்ட்டில் இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. மாணவர் புரட்சியெல்லாம் சாதாரணம் கிடையாது. அரசியல் தெரிந்தவர்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆகையால் நாம் 140 கோடி மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த மாற்றம் மிக விரைவில் வரப்போகிறது. மோடி, அமித்ஷா, இந்த கும்பல், சங்கி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த நாட்டை விட்டு தலைதெறிக்க ஓடப்போகின்ற அந்த நாள் மிக விரைவில் வரப்போகிறது. மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். சிஜேபி பார்ட்டி எடுத்திருக்கிற இந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டும். சிஜேபி கண்டிப்பாக அடுத்த பிரதமரை இந்த ஆட்சியை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். இதுதான் இந்திய மக்களுடைய 140 கோடி மக்களுடைய எண்ணம். அந்த இடத்துல கண்டிப்பாக ராகுல் காந்தியை அமர்த்தி இந்தியாவை இவர்கள் செய்த நாசங்களை எல்லாம் சரி செய்து குற்றவாளிகளை, கற்பழிப்பு குற்றவாளிகள், பல கோடியாக ஊழலடித்த பாஜக அரசியல்வாதிகள், இவர்களை எல்லாம் கொலையும் கொள்ளையும் செய்தவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி கைது செய்து ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்து ஒரு உண்மையான ஜனநாயக இந்தியாவை உருவாக்குவார் என்ற நம்பிக்கையோடு நடப்பவை நல்லதுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய அந்த போராட்டம் வெற்றியடைய எங்கள் வாழ்த்து. விஜய் அவர்கள் கூட ஜந்தர் மந்தர் சென்று அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு வாழ்த்து சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். ராகுல் காந்தி சென்று அவர் மூக்கில் ரத்தம் வர அளவுக்கு அவரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் கண்டிப்பாக மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்லியே தீர வேண்டும். சொல்லும் நாள் விரைவில் இருக்கிறது. அன்று ராகுல் இந்த நாட்டை வழிநடத்துவார். இது போன்ற கேடு கெட்டவர்கள் எல்லோரும் தலைமறைவாக இருப்பார்கள். தேடி கண்டுபிடித்து அவர்கள் செய்த தவறுகளுக்கு உண்டான தண்டனைகளையும், ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைப்பதற்கு என்னெல்லாம் செய்தார்களோ, யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸால் ஆங்காங்கே கீ போஸ்டில் அமர வைக்கப்பட்டிருக்கிறதோ, தேர்தல் ஆணையம், நீதித்துறை, எல்லாத்துலேயும் அதெல்லாம் களை எடுத்து ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ணி இந்த நாட்டை காப்பாற்றி மக்கள் அனைவரும் மதம், இனம், மொழி எந்த ஒரு பேதமும் இல்லாமல் ஒரு இந்தியனாக மீண்டும் ஒற்றுமையோடு சந்தோஷமாக வாழும் நாள் மிக விரைவில் வரப்போகிறது. நன்றி, வணக்கம்.